சத்யா ஏஎஸ் அகாடமியினுடைய பயிற்றுனர்கள் வந்திருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸ். ஓகேலாம், ஒவ்வொருத்தராக நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு முதல் வெற்றியாளரை நான் கூப்பிட்றேன். முதலாவதாக சதீஷ்குமார், என்னோடய ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக்கல்ட்டியாக ஆனார். இப்போ வந்துட்டு டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கரூர். இவர் நம்ம அகாடமியில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பாலிட்டி எடுப்பார், என்ன கொடுத்தாலும் எடுப்பார். ஓகேங்களா, பாலிட்டி எடுப்பார், பயாலஜி எடுப்பார், கெமிஸ்ட்ரி எடுப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக சந்தோஷ். வாங்க சந்தோஷ். மெயின்ஸுக்கு வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் கிளாஸ் எடுத்தது. தென் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் செட் பண்ணி கொடுக்குறது. இப்போ குரூப் டூ ஏக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஓகேங்களா, அதில் எக்கானமி யூனிட்டுக்கு சார் புக் எழுதி முடிச்சிட்டார், போட்டார். ஓகேலா, அதில் என்ன ஃபைனல் ப்ரூஃப்ஸ் ஆக்சுவலாக அந்த புக்கை இந்த விழாவிலேயே வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளான் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இன்னும் அதை ப்ரூஃப் பார்த்து முடிக்கல. அதுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் வெர்ஷன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக அதை ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஃபேக்கல்ட்டி எல்லாருக்கும் பலத்த கரகோஷத்தோட மேடைக்கு நீங்கள் வாங்க. சின்னராஜா சார் இந்தியன் பேங்க்கில் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜராக இருக்கார். எந்த ஊருங்க? ராமேஸ்வரம், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்னு தெரியும். தங்கச்சி மடம். ஓகேலா, ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் தங்கச்சி மடத்தில் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் இந்தியன் பேங்க்கில் இருக்கார். இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருந்தார். இவரும் நம்ம அகாடமியில் வந்து 2018 கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஓகேங்களா, மென்டல் அபிலிட்டி எடுக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உட்காருங்க சார். செந்தில் சார் வாங்க. அகாடமி ஈரோட்டில் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அகாடமியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க. நிறைய அகாடமியிலிருந்து அழைப்புகள்லாம் வந்த போதும் சத்யா ஏஎஸ் அகாடமியோடு நான் அஃபிலியேட்டட், ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருக்காரு. அது எனக்கும் தெரியும். மென்டல் அபிலிட்டி எடுப்பார், நிறையா ஷார்ட்கட் சொல்லிக் கொடுப்பார். ரயில்வே ஆஃபீஸராக இருக்கார், மதுரை. ஓகேங்களா, ஒரு பலத்த கரவொலி சாருக்காக. உட்காருங்க சிந்தர். கோகுல் சார் வாங்க. வெல்கம் வெல்கம். கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் நீங்களும் ஒரு 5-6 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. 2018 கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. தென் தமிழ்நாடு அரசினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் சேனல் இருக்குது. அதுலேயும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸை சார் கொடுத்துட்ருக்காரு ஃப்ரம் மதுரை. நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய மூத்த பயிற்றுனர் திரு பட்டன் ஐயா வந்திருக்காரு. ஃபேமிலியோட அவரோட துணைவியாரோடு வந்திருக்காரு. அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். முதல் வரிசையில் அமருங்கள்னா அவர் போய் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்காரு. ஐயா வாங்க. திருநெல்வேலியை சார்ந்த ஐயா, உங்கள் துணைவியாரையும் அழைச்சிட்டு வாங்க. திருநெல்வேலியை சார்ந்த பட்டன் சார், பட்டன் ஐயா தமிழ் எடுக்கிறாரு. 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னை அப்போலோவில் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம அகாடமிக்கு மட்டும்தான் எடுக்கிறாரு, வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த வந்திருக்கிற குரூப் 2 கால்ஃபர் வந்து டேட் செப்டம்பர் 14. நான் சொல்லிட்டேன், இனி வரப்போகிற 2 மாதமும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடாது, உங்கள் துணைவியார்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னாரு. ஆமாம் சார், நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்கணுன்னா நம்ம ஒரு சண்டே கூட நம்ம விடக்கூடாதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாரு. ஸோ சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஒரு பலத்த கரவொலி மீண்டும் ஒரு முறை அவருக்காக. ஓகே.
आजा आजा जिंद शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிங்க. அகாடமி ஈரோட்டில் ஆரம்பித்த முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் இவரும் அப்படி தான். ஏகப்பட்ட அழைப்புகள், எத்தனையோ அழைப்புகள், ஆனால் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு சத்யா அகாடமியில் நான் எடுக்கிறேன். ஐம் ஸ்டிக் ஆன் வித் சத்யா ஐஎஸ் அகாடமி. நான் வேறு அகாடமிக்கு வந்து எடுக்கிறது வந்து அன்னதிகள். அது இத்தனைக்கும் அது வந்து அது மதுரையில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், திருநெல்வேலியில் இருக்கலாம். வந்து நான் தமிழ்நாட்டில் இங்கே போகிறேன், நான் இங்கே அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எடுக்கிறாரு. இவரோட இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ விழாவிற்கு வந்தது நன்றி சார். ஆனால் லேட்டாக வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வெற்றியாளராக நான் மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றியாளரோட அவங்க பேரண்ட்ஸ் வந்திருந்தாலோ அல்லது அவங்களுடைய கணவர் அல்லது மனைவி இப்படி ஃபேமிலியோடு வந்திருந்தாலோ அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் பேசும்பொழுது அவங்க இங்கே இருக்கையில் இருக்கட்டும். பயிற்றுனர்கள் முதல் வரிசையில் அமருமாறு, பின்னாடி போயிடக்கூடாது. அனைத்து பயிற்றுனர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.